ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்பிள் லைஃப் ஸ்டைல். வாங்க என்னோடய மிஷினை பார்க்கலாம். நான் தச்சு ரொம்ப நாள் ஆகுது பாருங்கள். தைக்கிறதுக்கு துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பசங்களுக்கு ட்ரெஸ் தைக்கலாம் தான் எடுத்து வச்சுருக்கேன். அது மேலே என்னென்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரிலாம் இருந்தால் எங்கேருந்து நம்ம தைக்க முடியும்? நான் தைச்சிட்டே இருப்பேன். திடீர்னு அது என்ன ஆகும்னா, சரி ஓகே நாளைக்கு தைக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லா வீட்டில் இருக்க எல்லாமே இந்த மிஷின் மேலே தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த மிஷினை பார்க்கும்போதெல்லாம் தைக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டே வராது. இன்றைக்கி நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நம்ம எப்படியாச்சும் மிஷின் ரெடி பண்ணி தைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா டெய்லி நாளைக்கு பண்ணலான்னு சொல்லியே ரொம்ப நாள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எங்கே தைக்க முடியும்? நானே இது செகண்ட் ஹேண்டில் தான் மிஷின் வாங்கியிருக்கேன். நான் நல்லா டெய்லரிங் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு புது மிஷினே வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க வீட்டில். ஆனால் நான் எங்கே கற்றுக்கிட்டேன்? நான் உண்மையாகவே நான் கற்றுக்கிறேன். ஒரு ஒரு பசங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் தைக்க கற்றுட்ருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் தைக்க கற்றுருக்கேன். அதுவும் டிசைனிங் ப்ளவுஸ்லாம் தைக்க கற்றுக்கல. நார்மல் ப்ளவுஸு அதுக்கப்புறமா லைனிங் ப்ளவுஸ்லாம் கற்றுருக்கேன். உண்மையாகவே நான் டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னோடய சிஸ்டர் தான். என்னோடய கசின் சிஸ்டர். அவங்க மட்டும் எனக்கு மோட்டிவேஷனாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த டெய்லரிங் கூட கற்றுருக்க மாட்டேன். இப்போ கூட நான் கற்றுக்கணுங்கிறனால தான் இப்போ க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா நாளைக்கு பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாமல் போயிடும். அதனால் இப்போவே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது மேலே இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மிஷினெல்லாம் துடைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணுறேன். ஓரளவுக்கு தைக்க தெரிஞ்ச எனக்கு இன்னும் டெய்லரிங் மிஷினில் நல்லா உட்காந்து நல்லா தைச்சேன்னா இன்னும் நிறையா துணி தைக்கலாம். கொஞ்சம் லேசியாக இருந்ததுனால பாருங்கள் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இனிமேல் மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணணும். ரொம்ப நாள் ஆனதுனால எல்லாமே தொடச்சிட்டு ஆயில் போடலாம். இது நான் தைக்காதனால பசங்கள்லாம் பாருங்கள் மேலெல்லாம் கிறுக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நாளைக்கு நெயில் ரிமூவர் வாங்கிட்டு தொடச்சி விடணும். அப்போ தான் போகும். அதில் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். மிஷின் ஆயில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள்னால் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் விடுற எல்லா இடத்துலையும் ஆயில் ஆட் பண்ணால் தான் மிஷின் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நைட்டே நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாலும் இது ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஏதாவது வேஸ்ட்டு கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் கொஞ்சம் சிந்தி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு வேஸ்ட்டு கிளாத்தில் தொடச்சிடுறேன். முடியாது ஒன்றுமே கிடையாது. எனக்கு உண்மையாகவே டெய்லரிங்கே என்னன்னே தெரியாது. ஆனால் நான் ஒரு ப்ளவுஸ் தைக்க ஆரம்பித்தேன். அதே மட்டும் பசங்களுக்கு ட்ரெஸ் தைக்கவும் ஆரம்பித்தேன். மறுபடியும் பாதியிலே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் ஆன் பண்ணுறேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் டெய்லரிங் வீடியோ கண்டிப்பாக நான் நான் என்ன தைக்கிறேனோ கண்டிப்பாக போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன சேனலாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் தொடர்ந்து வாரத்துக்கு ஒன் டைம் ஆச்சும் கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் இருக்கும். நானும் இப்போ தான் டெய்லரிங் கற்றுருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்காக போடுறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் தொடர்ந்து டெய்லரிங் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இப்போ தச்சு பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப நாள் தையல் நல்லா வந்திருக்கான்னு பார்த்தேன். தையல் நல்லாவே வந்திருக்கு. மிஷின் நல்லா தான் இருக்குது. இனிமேல் தொடர்ந்து வீடியோ இருக்கும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.